ஹாய்ங்க. வீடியோ பார்க்க வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். நம்ம வயலில் ஒரு சூப்பரான பூவரச மரம் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா இப்படி கீழே சாஞ்சி கிடக்குது. காற்று இல்லை, மழை இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி சாஞ்சிச்சுன்னா அந்த மரம் ஏற்கனவே ஒரு மரத்தோட கட்டைக்குள்ளார இருந்து வந்திருக்கும் போல். அதனால் வேர் ஓடாமல் ஒரு பக்கமாக வேர் ஓடி இருக்கும் போல். அதனால் வெயிட்டு தாங்காமல் சாஞ்சிருச்சு. நல்ல வேலையாக மரத்துக்கடியில் நாங்கள் அன்னைக்கின்னு பார்த்து மாடு கட்டலைங்க. நாங்கள் இல்லாதப்போ தான் வந்து இந்த மரம் சாஞ்சிருக்குது. நாங்கள் வீட்டிலேருந்து வந்து பார்க்குறோம், மரம் சாஞ்சி கிடக்குதுங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இந்த மரத்துக்கடியில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். வெயில் நேரத்துக்கு வந்து குட்டீஸ்லாம் விளையாடுவாங்க. நிறைய நினைவுகள் இருக்குது இந்த மரத்துக்கடியில். பட் இப்போ வயலுக்கு வந்து உட்காரத்துக்கு ஒரு நிழல் கூட இல்லைங்க. மாடு கட்டுறதுக்கும் நிழல் இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனிமேல் அந்த இடத்துல என்ன மரம் வைக்கலாம், என்ன மரம் வச்சா சீக்கிரமாக வளரும், நல்ல நிழல் தரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளில் இந்த உளுந்த மரத்தை எல்லாம் பீஸாக வெட்டி அந்த விரவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்க.